ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 352வது பாடல். நரகம் விழாத வகையில் காத்தருள வேண்டி பாடியது. ஸ்தலம் விராலிமலை. ஆதாலம் ஆதிலோக நிகிலம் ஆதாரமான மேரு எனவள பாடீர பாரமான முலையினை பீலை கூறி பாலோடு பாகுதேன் இனிய சொல்லாலே அநேக மோகம் இடுவ பாதாதி கேசமாக வகை கவி பாடும் ஏதால ஞான ஈனன் விதரன் நாதான் இல்லாத பாவி அணிஜவன் வீணால் படாத போத தவமிலி பசு பாச வியாபாரமுடன் யானும் உணதில் தீபாத தூளியாகி நரகி தீழாமலே சுவாமி திருவர் பூரிவாயே தூதாலரோடு காலன் வெறுவிட வேதா முராரி ஓட அடுபடி சோரா பலாரி சேனை பொடிபட மாறை வேள்வி சோமாசி மாசிவாய நமவன் மாமாய வீர கோர உடனில் சூமால வேலை ஏவும் வயலி இளையோனி கூறாரல் தேரும் நாரை மருவி காணாறு பாயும் ஏரி பயல் போநாடு சூழ்விராலி மலையூர் பெருமாளே வியாபாரமுடன் யானும் உணதிர் தீர்ப்பாதூலியாகி நரகிடை வீழாமலே சுவாமி திரு அருள் பூரி வாயே கூறாரல் தேரும் நாரை மருவி காணாறு பாயும் ஏரி பயல் போநாடு சூழ்விராலி மலையூர் பெருமாளே போநாடு சூழ்விராலி மலையூர் பெருமாளே போநாடு சூழ்விராலி மலையூர் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். தனது தூதர்களுடன் யமன் அஞ்சவும் பிரம்மாவும் திருமாலும் அஞ்சி ஓடவும் ஆயுதங்களினால் இந்திரனின் சேனைகள் பொடிப்பட்டு அழியவும் வேத மந்திரங்களுடன் கூடிய யாகங்களும் சோமயாகம் முதலியவை செய்யும் பெரியோர்கள் சிவாய நம என்று துதி செய்யவும் பெரிய மாயங்களை செய்து வீரமாகவும் கோரமாகவும் போர் புரிந்த சூரபன்மன் மாளும்படி வேலை விடுத்தருளிய இளையவரே, வயலூரில் எழுந்தருளுள்ள இளையவரே, கூதாள மலரிலும் கடப்ப மலரிலும் சொரப்புன்னை மலரிலும் மொய்த்து சாதாரிப்பண் தேசி நாதநாமக்கிரியா முதலிய பண்களையும் கோலாகலமாக பாடி நாத கீதங்கள் ஒலிக்கின்ற வண்டுகள் நிறைந்த சோலைகளும் ஆறல் மீன்களை இரையாக தேடும் நாரைகளும் வாழும் காட்டாறு பாயும் ஏரிகளும் வயல் நெருக்கமாக உள்ள விராலி மலையில் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே, பாதாளம் முதல் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகிய மேருமலை போல் உயர்ந்து வளர்ந்த சந்தன குழம்பு பூசப்பட்ட பாரமுடைய தனங்களை விலைபேசி பால் சர்க்கரை பாகு தேன் போன்ற இனிய மொழிகளால் பேசும் மோகத்தை உடைய பொதுமகளிரின் அடிமுதல் முடிவரை அங்கங்களை வர்ணித்து கவி பாடுகின்ற பேயனும் அறிவில்லாதவனும் விவேகமுடைய நாக்கு இல்லாதவனும் பாவியும் உண்மை இல்லாதவனும் உயிரை பற்றியும் உலகத்தை பற்றியும் பேசி வியாபாரம் செய்கின்றவனும் ஆகிய அடியேன் தேவரீருடைய சிறந்த இரு திருவடிகளின்
துகளாகும் பேற்றினை சீர்பாத தூளியாக பெறும் பேற்றினை பெற்று நரகில் விழாத வண்ணம் உமது திருவடிகளை தந்தருள்வீராக என முறையிட்டு பாடுகிறார் அருணகிரிநாதர். குற்றம் புரிந்தவர்களை அரசு சிறைசாலையில் வைத்து தண்டிப்பது போல பாவம் புரிந்தவர்களை இருள் உலகமாகிய நரம்புகை இறைவன் கட்டளையிடுவார். அசிபத்தியம், கும்பிபாகம், ரௌரவம் முதலிய பல நரகங்கள் உள்ளன. தீவினை புரிந்தவர்கள் அங்கு சென்று பெரும் துயரம் அனுபவிப்பர். இவ்வாறு புகாத வண்ணம் காத்தருள்வீராக என்று முறையிடுகிறார் சுவாமிகள். நாம் இறைவனுடைய சீர்பாத தூளியாக வேண்டும். இந்த சொல் மிக உயர்ந்த சொல். இறைவன் அடிப்பொடியாக ஒரு ஆழ்வார் விளங்கினார். அவர் பெயர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அப்படி சீர்பாத தூளியாக இருப்பின் சகல பாவங்களும் சூரியனை கண்ட பனிபோல் நீங்கும். விராலி மலை உரை வேலவரே, அடியே நரகில் விழாத வண்ணம் அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் காலத்தை வீணாக கழிக்காமல் காலன் வரும் முன் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை பற்றி நாமஜபம் செய்து துதி செய்து அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.